இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 47வது அதிகாரத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். ஏசாயா நூலிலே ஏசாயா 13ஆம் அதிகாரம், ஏசாயா 21ஆம் அதிகாரம், ஏசாயா 47ஆம் அதிகாரம், இந்த 3 அதிகாரங்களும் பாபிலோனியர்களினுடைய அழிவை குறித்து ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறதை குறிப்பிடக்கூடியதாக காணப்படுகிறது. 47ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், நான் என் ஜனத்தின் மேல் கடும் கோபமடைந்து என் சுதந்திரத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி அவர்களை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். நீ அவர்கள் மேலே இரக்கம் வையாமல் முதிர் வயதுள்ளவர்களின் மேலே உன் நுகத்தை மகா பாரமாக்கி என்று சொல்லப்படுகிறது. அத்தனையாக நான் உன்னுடைய கைகளில் என்னுடைய ஜனங்களை கொஞ்சம் மட்டாய் தண்டி என்று சொல்லி ஒப்பு கொடுத்த பொழுது நீ மிகுதியாய் தண்டித்தபடியினால பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதிர் செய்வேன் என்று சொல்லுகிற அந்த ஆண்டவர் அவர்களை எப்படியாய் அவர்களை அழித்தார் என்கிற காரியங்களைத்தான் ஏசாயா இந்த 3 அதிகாரங்களிலும் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்க முடியும். அவர்கள் எத்தனையாக நுகத்தை மகா பாரமாக்கினார்கள் என்று சொன்னால், சங்கீதம் 137 சிறைப்பட்டு போனவர்கள் தங்கள் அனுபவங்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம் என்று சொன்னவர்கள் அங்கே கீழே 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தில் சொல்லுகிறார்கள், பாபிலோன் குமாரத்தியே, பாலாய் போகிறவளே, நீ எங்களுக்கு செய்தபடி உனக்கு பதில் செய்கிறவன் பாக்கியவான். உன் குழந்தைகளை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான். அத்தனையான காரியங்களை, குழந்தைகளை பிடித்து கல்லின் மேலே மோதி அடிக்கிறது, வயதானவர்களை அழிக்கிறது, அவங்க மேலே மிகுதியான பாரத்தை சுமத்துகிறது என்று சொல்லி அநேக கேடான காரியங்களை, தீக்கொளுத்துகிற காரியங்களை மிருகத்தை போல நேபுகாத் நேச்சர் செய்தபடியினால என்னுடைய வல்லமையில நான் செய்தேன் என்று சொல்லி அவன் அத்தனையாய் வைராக்கியம் பாராட்டினபடினால ஆண்டவர் அந்த பாபிலோனை முழுமையாக அழித்ததை குறித்து நாம் இந்த 3 அதிகாரங்களிலும் நாம் பார்க்க முடிகிறது. அவர்கள் இந்த அதிகாரத்தில் என்னென்ன பாவங்களிலே அவர்கள் பீடிக்கப்பட்டிருந்தார்கள் என்கிறதையும் ஏசாயா குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர்களுடைய முதல் நோக்கம் எப்படியாய் இருந்தது? 7ஆம் வசனத்தில், என்றென்றைக்கு நாயகியாய் இருப்பேன் என்று சொல்லி இந்த காரியங்களை இதுவரைக்கும் உன் மனதில் வையாமல் அதன் முடிவை நினையாமல் போனாய். நாதான் உன்னை ஒப்பு கொடுத்தேன், உன் கைகளில் என் ஜனத்தை நாதான் ஒப்பு கொடுத்தேன்னு நீ நினைக்கவே இல்லை. உன்னுடைய மகா வல்லமையினால தான் நீ செய்தேன் என்று சொல்லி நீ நினைத்து உன்னை குறித்து பெருமை பாராட்டுகிறாய். 8ஆம் வசனத்திலையும், சுகசெல்வியே, விசாரமில்லாமல் வாழ்கிறவளே, நான் தான், என்னை தவிர ஒருவனும் இல்லை என்று நீ சொல்லுகிறிய, அத்தனையாய் பெருமை பாராட்டுகிறிய அப்படின்னு சொல்லிட்டு 9ஆம் வசனத்தில், திரளான சூனியங்களை நீ பார்க்கிறவனாக, வெகுவான ஸ்தம்பன வித்தைகளினால நீ அதன் மேல நம்பிக்கை உடையவனாக நீ இருக்கிறான். உன் துன்மார்க்கத்தில் நீ திட நம்பிக்கை உடையவனாக நீ வாழ்கிறாய். நான் தான், என்னை தவிர உன் ஒருவனும் இல்லை என்று உன் இருதயத்தில் அவ்வளவு கர்வம் வச்சிருக்கிற, அவ்வளவு மேட்டிமை வச்சிருக்கிற. வேதம் சொல்லுகிறதல்லவா, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லி அத்தனை பெருமையில நீ உன் துன்மார்க்கத்தில் அதிலிருந்து மாற மாட்டேன் என்கிறதுல திட நம்பிக்கையாய் நீ இருக்கிறபடியினால அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவருடைய பாவங்களை தொடர்ந்து 12ஆம் வசனத்திலையும் சொல்லுகிறார். நீ சின்ன வயசு முதற்கொண்டே உன் ஸ்தம்பன வித்தைகள் என்றால் மாய வித்தைகளில் உன் திரளான சூனியங்கள் செய்வனெல்லாம் சொல்கிறோமே, அந்த காரியங்கள் எல்லாம் நீ அனுசரித்து வருகிறாயே, அதனால் உனக்கு என்ன பிரயோஜனம் என்று கேட்கிறார். அந்த பாவங்களை அவர்கள் செய்கிறார்கள். சோசியரை பார்க்குறாங்க, நட்சத்திரம் பார்க்கிறவர்கள், அமாவாசை கணிக்கிறவங்க, நட்சத்திரம் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. அமாவாசையா பௌர்ணமியானியாலாம் இன்றைக்கி நம்ம பார்க்கிறது போல அவர்கள் பார்க்கிறார்கள். எல்லா காரியங்களையும் தங்களுடைய எதிர்காலங்களை அறிந்து கொள்கிறதற்கு, அறிவிக்கிறதற்கு பலனில்லாததுகிட்ட போய் கேட்குற நிலைமையில் அவர்கள் பாவங்கள் இருக்கிறது. உள்ளத்தில் நான் என்கிற அகந்த பெருமை, வெளியில் இப்படிப்பட்ட சூனியங்களின் மேலே, ஜோசியத்தின் மேலே, நட்சத்திரத்தின் மேலே, ராசி பலன்களின் மேலே, அமாவாசையை கணிக்கிற காரியங்களின் மேலே நீ நம்பிக்கை வைத்து கொண்டு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவர் அவருடைய பாவங்களை, பாபிலோனுடைய பாவங்களை பட்டியலிடுகிறதை பார்க்கிறோம். ஒருவேளை ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்திலேயே பாபிலோன் இருந்தாலும் நிம்ரோத் என்று அழைக்கப்படுகிறது.
11ஆம் அதிகாரத்தில் பாபேல் என்று அழைக்கப்படுகிறது. அந்த நாட்களிலே தோன்றியிருந்தாலும் கூட யூத ஜனங்களை கைப்பற்றுகிறதற்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்பாகத்தான் மிகப்பெரிய வல்லரசாக பாபிலோன் உருவாகி இருந்தது. ஆகவே தான் 47ஆம் அதிகாரத்தில் என்னென்ன தண்டனெல்லாம் ஓ மேலே வரும், உன் பாவங்கள் இவைகளாக இருக்கிறபடினால ஓ மேலே என்னென்ன தண்டனெல்லாம் வரும்னு சொல்லி ஏசாயா சொல்லுகிறார். பாபிலோன் குமாரத்தியே, கன்னிகையே, நீ இறங்கி மண்ணிலே உட்காரு. கன்னிகை என்று சொல்லுகிறதற்கு காரணம், மிகப்பெரிய வல்லரசாக உருவாக்கப்பட்ட பாபிலோன் கொஞ்ச நாள் தான் ஆகியிருக்குது. அது எந்த ஒரு நாட்டாலும் அது கைப்பற்றப்படாத இருந்தபடினால, எந்த ஒரு நாட்டிற்கும் அது அடிபணியாமல் இருந்தபடினால அது கன்னிகை என்று அங்கே அவர் உருவகப்படுத்தி பேசுகிறார். கன்னிகையே, நீ இறங்கி மண்ணிலே உட்கார் என்று சொல்லி ஆண்டவருடைய கட்டளையை சொல்லுகிறதை பார்க்கிறோம். எப்படி நம்ம வீட்டில் வளர்க்கிற மிருகங்களை பார்த்து இங்கே உட்கார், கீழே உட்காருன்னு சொல்லி நம்ம மிரட்டுகிறோமோ, அதே போல் நீ வேணா ஒன்றுக்குள்ள நீ பெரிய ஆளு, நான் தான் பெரியவன், என்னை தவிர என்னுடைய ஞானம் என்னுடைய அறிவெல்லாம் இருக்குது, என்ன யாரும் எதுவும் செய்ய முடியான்னு நீ வேணா பெருமை பாராட்டுக்கலாம். ஆனால் வானத்தையும் பூமியை உண்டாக்கின உன் ஆண்டவர் உன்னை பார்த்து அவர் கட்டளையிட முடியும். நீ தரையில் உட்காரு, உனக்கு சிங்காசனம் இல்லை, நீ மண்ணில் உட்காரு, நீ சுகச்செல்வி செருக்குக்காரிலாம் இனிமே உனக்கு நீ அழைக்க முடியாது, எந்திரத்தை எடுத்து மாவரை என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். யாத்ராகமம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் எந்திரம் அரைக்கிற அடிமை பெண் என்று போடப்பட்டிருக்கிறது. நீ என்னமா அரசியல்ல, நீ என்னமா அடிமை பெண் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். உன் முக்காட்டை நீக்கிவிடு, வெறுங்காலும் அம்மனத்தொடையுமாய் ஆறுகளை கடந்து போ. நீ எங்கேயாவது டிராவல் பண்ணி சுற்றுலா போகணும்னு சொன்னால் அரசியாக இருந்தான்னா பரிசலில் ஏறி நீ போகலாம். ஆனால் நீ தப்பிச்சு ஓடுகிறபடினால நீ நீந்தி தான் ஆறுகளை கடந்து போகணும். அப்போ உன்னுடைய நிர்வாணம் வெளிப்படும், உன்னுடைய லட்சை காணப்படும். நான் ஒருவனையும் பாராமல் நான் நீதியை சரி கட்டுவேன் என்று சொல்லி ஆண்டவர் பாபிலோனுக்கு வரக்கூடிய அழிவுகளை குறித்து அவர் தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே வருகிறதை பார்க்கிறோம். நீ சொல்லுகிறாய் 9ஆம் வசனத்தில் சந்தான சேதம் இருக்காது, விதவெல்லாம் என் தேசத்தில் இருக்க மாட்டாங்கன்னு சொல்கிற. அந்த ரெண்டும் ஒரே நாளில் உன் வாழ்க்கையில் நடந்துடும். புதிதாக கல்யாணம் முடிஞ்ச ஒரு மணமகன் இறந்துட்டான்னா அங்கே சந்தான பாக்கியம் உருவாகாது, அந்த பெண் விதவையாயிருவ. அது யுத்தத்தினால ஒரே நாளில் உன்னுடைய தேசத்தில் அது நடந்துவிடும். உன் தீங்கு உன் மேலே வரும். எங்கே இருந்து உதித்ததென்று நீ அறியாய். 11ஆம் வசனத்தில் விக்கினம் உன் மேலே வரும், நீ அதை நிவிர்த்தியாக்க மாட்டாய், நீ அறியாதபடிக்கு சடுதியாய் உண்டாகும், பால் கடிப்பு உன் மேலே வரும் என்று சொல்லி நீ ஒருவேளை சின்ன வயசுலேருந்து நம்பிட்டு இருக்கிய ஜோசியத்தில் சூனியங்களில் அவைகளினால் பலன் உண்டான்னு சொல்லி வேணா செக் பண்ணி பார்த்துக்கோ. கணிக்கிறாங்களே அமாவாசையை ஜோசியத்தெல்லாம் நட்சத்திரத்தெல்லாம் வச்சு கணிக்கிறாங்களே, அவங்க எலும்பு உனக்கு நேரிடுகிறவர்களுக்கு உன்னை விலக்கி ரட்சிக்க கூடுமான்னு பார்த்துக்க. ஏன்னா என்னுடைய கோபாக்கினையானது ஒரு நெருப்பு போல சுட்டரிக்கிற கூடியதாக வருது. தாளடியை போல நீ என்னிடத்துல ஒரு வைக்கோல் இல்லை, நெருப்பு பட்டால் அது எப்படி எரிஞ்சு போகுமோ அப்படி எரிந்து போகிறாய். உங்கள் பிராணனை அக்கினி ஜுவாலை நின்று அவங்கெல்லாம் விடுதலை செய்ய முடியாது. நீ ஒருவேளை இது குளிர் காயத்தக்க தளலோன்னு நினைக்காத, எதிரே உட்கார்ந்து கொள்ளுகிற அடுப்புன்னு நினைக்காத, அத்தனையாக என்னுடைய கோபாக்குன்னு வரும்னு சொன்ன ஆண்டவர் அந்த பாபிலோனை இன்னைக்கு இருக்கிற மேப்பில் இருந்தே எடுத்து போட்டு விட்டதை பார்க்கிறோம். முதலாவது உருவாக்கப்பட்ட பாபிலோன் இன்றைக்கு ஈராக்கினுடைய வனாந்திர பகுதிகளில், பாலைவன பகுதிகளில் அவைகள் மூழ்கி கிடக்கிறதாக, தோண்டி எடுக்கப்படக்கூடிய சின்னங்களாக அவைகள் இருக்கிறதை பார்க்கிறோம். 13ஆம் அதிகாரத்தில் அநேக காரியங்கள் ஏசாயாவில் சொல்லப்பட்டது. அங்கே ஒரு அராபியன் ஒருபோதும் அதில் கூடாரம் போட முடியாது, மேய்ப்பன் மந்தை அங்கே மறிக்க முடியாது, காட்டு மிருகங்கள் அங்கே படுத்துக்கொள்ளும், வலு சர்ப்பங்கள் அரண்மனையில் குடியேறும், அதனுடைய நாட்கள் நீடித்திராது என்று சொல்லி சொன்ன ஆண்டவர் அந்த ஈராக்கினுடைய பகுதிகளில் பாலான பாபிலோனாக அது காணப்படக்கூடியதாக இருக்கிறது. இனி ஒருபோதும் அதில் ஒருவனும் குடியேறுவதில்லைன்னு சொன்னார, அதே போலத்தான் அது குடியேற்றம் இல்லாமல் அது மாறிவிட்டது.
கல்தேயரினுடைய பிரதான மகிமையாகிய பாபிலோன், சோதம், கொமரா கவிழ்க்கப்பட்டது போல கவிழ்க்கப்பட்டு போகும் என்று சொன்ன அந்த வசனத்தின்படி அந்த தேசமானது இன்றைக்கு பூமியில காணப்படாதபடி அழிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த பாபிலோன் மகா உபத்திரவ காலங்களிலே அந்த 7 வருடத்தில் மீண்டுமாக ஒரு பெரிய ஒரு வல்லரசாக எழும்பும். ஆனால் அது அர்மகதான் யுத்தத்தில், அந்த அர்மகதான் யுத்தத்தில் வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல அது மீண்டும் முற்றிலுமாக அது அழிக்கப்பட்டு விடும் என்று சொல்லி வேதம் நமக்கு எச்சரிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரே ஒரு பாவம் அவர்களுக்குள்ளாக மிகப்பெரிய ஒரு கர்வம், நாதான் செய்தேன் என்று சொல்லி இருமாப்பாய் வாழ்ந்து ஆண்டவரை நம்பாதபடி, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்காதபடி, தங்களுடைய ஞானத்தையும் தங்களுடைய பலத்தையும் நம்பி சோசியத்தையும் மற்ற ஒவ்வொரு காரியங்களையும், நாள் நட்சத்திரம் பார்க்கிறது, ராசி பலன் பார்க்கிறது, நல்ல நாளா கெட்ட நாளான்னு பார்க்கிற எல்லா காரியங்களையும் பார்த்து அவைகளின்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள நினைத்த தன்னுடைய ஜனங்களை மந்தையை இருமாப்பாய் ஆண்ட அந்த ஜனங்களுக்கு வந்த அழிவானது நமக்கு திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கை வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் பெருமை நம்மை ஆட்கொள்ளாதபடி, கர்வம் நம்மை ஆட்கொள்ளாதபடி, இருமாப்பு நம்மை ஆட்கொண்டு விடாதபடி, துன்மார்க்கத்தில் திடமனதாக இருந்து விடாதபடி ஆண்டவருடைய கிருபையை நம்பி ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபைக்காக காத்திருந்து அவருடைய வேதம் சொல்லுகிற காரியங்களை நாம் ஆராய்ச்சி செய்து, ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இரவும் பகலும் உடைய வேதத்தில் தியானமாக இருந்தால் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கையிட்டு செய்வதெல்லாம் வாய்க்கும்னு சொல்லியிருக்கீங்களே, அப்படி வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனை வேண்டாம், பாவிகளுடைய வழிகள் வேண்டாம், பரியாசக்காரர்கள் உட்காருகிற இடம் வேண்டாம். உம்முடைய வேதத்தில் பிரியமாக இருக்கணும், உம்மிடத்தில் ஜெபிக்கணும், எங்களை குறித்து எங்களுடைய எதிர்கால திட்டங்களை நோக்கங்களை உம்மிடத்தில் விசாரித்து நாங்கள் கேட்டுக்கொள்ளணும். அதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்டோன்னு சொன்னால் அவர் கிருபையின்படி நம்மை ஆசீர்வதித்து நம்மை இந்த பூமியிலும் நிலைநிறுத்துவார், வருகையிலும் கைவிடாதிருக்கப்படுவோம். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம்.